Good morning. இன்னைக்கு நம்ம comparing fractions in seconds தான் பார்க்க போறோம். Okay, let's move to the video. First இதோட steps எல்லாம் பார்க்கலாம். First step என்னன்னா first fraction ஓட numeratorையும் second fraction ஓட denominatorையும் multiply பண்ணனும். Next step second fraction ஓட numeratorையும் first fraction ஓட denominatorையும் multiply பண்ணனும். Third step இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு சொல்லணும். Example 3/7 and 5/8. First இதை என்ன பண்ணணும்? First stepல first fraction ஓட numeratorையும் second fraction ஓட denominatorையும் multiply பண்ணணும். அப்படின்னா 3 into 8 என்ன வரும்? 24. Next step என்னது? second fraction ஓட numeratorையும் first fraction ஓட denominatorையும் multiply பண்ணணும். அப்படின்னா 5 into 7 என்ன வரும்? 35. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். 24 விட 35 பெருசு. அப்படின்னா செகண்ட் இருக்க ஃபிராக்ஷன் நம்பர் பெருசா இருக்கும்னு அர்த்தம். So 5/8 தான் பெருசு. So 5/8 is greater than 3/7. நம்ம ஒரு ப்ராப்ளம் மாதிரி பார்க்கலாம். Diana has 3 4/5 apple slices on her plate and John has 3 1/4 apple slices on his plate. Out of 2, who has more apple slices? இப்போ யார்கிட்ட நிறைய ஆப்பிள் ஸ்லைஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். கம்பேரிங் ஃபிராக்ஷன் மெத்தட்ல தான். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க மிஸ்ட் ஃபிராக்ஷனை நம்ம நார்மல் ஃபிராக்ஷன் நம்பரா மாத்த போறோம். 3 4/5 எப்படி எழுதலாம்? 19/5. அதே மாதிரி 3 1/4 எப்படி எழுதலாம்? 13/4. நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை நார்மல் ஃபிராக்ஷனா மாத்தி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் நார்மல் ஃபிராக்ஷன் மெத்தட் மாதிரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பரோட நியூமரேட்டரையும் செகண்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 19 into 4 என்ன வரும்? 76. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஃபிராக்ஷனோட நியூமரேட்டரையும் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 13 into 5 என்ன வரும்? 65. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றோம். 76 பெருசா 65 பெருசா? 76 is greater than 65. So 19/5 தான் பெரிய நம்பர். So 19/5 is greater than 13/4. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் 3 4/5 தான் பெருசு. அப்ப டயனா கிட்ட தான் நிறைய ஆப்பிள் ஸ்லைசஸ் இருந்திருக்கு. டயனா has more apple slices than Don. இப்போ உங்களோட டைம். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். Rina was asked to prove that the given fraction 4/6 and 6/9 are equal. Can you prove it? இதை நீங்க பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Thanks for watching. Like, share and subscribe friends.